Hello my dear students. இந்த வீடியோவில் CBSE Grade 10 Maths Chapter 2 Polynomial தான் பார்க்க போகிறோம். அதில் Exercise 2.2 Question number 2ல் இருக்க 6 ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். இந்த சம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்ஸில் நம்ம வந்து ஃபார்முலா பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலாவில் தான் இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒன் பை ஒன். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ஸில் உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபார்முலா பார்த்துடலாமா? ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் ஆர் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? ஜீரோஸ் போட்டாலும் ஒன்று தான், ரூட்ஸ் போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஈக்குவல் டு ஜீரோவும் போட்டுக்கலாம். இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸில் எப்படி எழுதுவாங்கண்ணா? ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன எழுதுவோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இதான் அதோட ஃபார்முலா. சம் ஆஃப் ஜீரோஸ் தான் என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் தான் என்னது? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ அதை தான் ஷார்ட் ஃபார்மில் இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதினாலும் கரெக்டு தான். இப்போ நம்ம ப்ராப்ளமில் போகலாமா? ஃபைண்ட் ஏ குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஈச் வித் கிவன் நம்பர் ஆஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்புறம் அது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெஸ்பெக்டிவ்லி என்னது? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ, செகண்ட் கொடுத்துருக்க வேல்யூ வந்து அதுக்கானது. ஸோ சம் வந்து என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/4, ப்ராடக்ட் வந்து -1. அதை தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதணுங்க. கிவன் டேட்டாவில் என்ன எழுதணும்? 1/4னா என்னது? சம் ஆஃப் ஜீரோஸ், தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -1ன்றது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா into beta. So for next step formula எழுதிக்கோங்க. x square minus alpha plus beta into x plus alpha into beta. இப்போ நம்ம வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்க இடத்துல 1/4 1/4 இன்ட்டு எக்ஸ், கொஸ்டினில் இருக்க எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னது? -1. ஸோ அந்த -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுமோ? -1 வந்துட்டு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 -1/4x -1 இருக்குல்ல, இங்கே கீழே டினாமினேட்டரில் 4 இருக்குது, மற்ற எதுலேயுமே வந்துட்டு இல்லை. ஸோ அது வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டினாமினேட்டரில் 4 எழுதிட்டு மற்றலாம் வந்துட்டு 1 மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கீழே 4ஆல் டினாமினேட்டரில் பண்ணிங்கன்னா மேலேயும் அதே 4ஆல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் 1 × 4 மேலே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுலையும் 4ஆல் பண்ணுவோம். அப்புறம் 4 ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ 4 × 1 இன்ட்டு 4 × 1 பண்ணணும். ஏன்னா கீழே எது பண்ணாலும் அதே தான் மேலேயும் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் டினாமினேட்டர் வந்து சேமாக வரும். ஏன்னா ஃபஸ்ட் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்லையும் கீழே வந்து டினாமினேட்டர் 4 ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு 4 ஆல்ரெடி இருக்குது. நெக்ஸ்ட் இதில் 1/4xன்ட்டு -1 இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் கீழே வந்து எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அசியூம் பண்ணிவிட்டு 1 × 4 கீழே 4னா மேலேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ அப்போ -4 ஆயிரும். டினாமினேட்டர் ஷுட் பி ஈக்குவல், அதை தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4x ஸ்கொயர் -1 -4 divided by 4. ஸோ 4 ஈக்குவல் டு 0 பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் 4 போயிடும். 4 × 0னா 0 தான். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? 4x ஸ்கொயர் -1x -4 = 0. ஸோ அந்த எல்சிஎம் பார்ட் வரும்போது ஃப்ராக்ஷனில் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அதர்வைஸ் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். எல்சிஎம் வரும்போது மட்டும் கரெக்டாக டினாமினேட்டர் ஈக்குவலாக வர மாதிரி நீங்கள் எடுத்து எழுதுனீங்கனாலே போதும். சிம்பிளாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுலேயும் எல்சிஎம் தான் வரும். √2 இருக்குது, 1/3 இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் டேட்டான்னு போட்டு எழுதுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு எழுதுங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன டேர்ம்ஸ், என்ன வேரியபிள்ஸ்க்கு அந்த வேல்யூ வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானது சம் ஆஃப் ரூட்ஸ் ஆர் சம் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு √2. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல, ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ இதுவும் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான் வரும். டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபார்முலா வந்து நான் சிம்பிள் டேர்ம்ஸ்லேயே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னா நெக்ஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதியாச்சு, ஃபார்முலா எழுதியாச்சு. ஜஸ்ட் வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதில் √2x
ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்க இடத்துல 1/3 இருக்குது. ஸோ மற்ற எல்லாத்துலேயும் இங்கே வந்து 1/3 ஃப்ராக்ஷனில் இருக்குது, மற்ற எதுக்குமே இல்லைன்னா டினாமினேட்டரில் 1 போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணும். ஸோ 1/3 தான் ஹையஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ அதை நம்ம காமனாக எடுத்துட்டு மற்ற எல்லாலையும் அந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ இன்ட்டு 3 இங்கே 3 பண்ண கீழே வந்து டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணணும்னா அதே வேல்யூவால் மேலேயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே 1 இருக்குது, 1 இன்ட்டு 3 மேலேயும் இன்ட்டு 3 பண்ணணும். இங்கே 3 இருக்கிறதுனால நம்ம வந்து இன்ட்டு 1 நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் ஆஃப் வியூக்காக போட்டிருக்கேன், இல்லைன்னா போகணும் அவசியம் கிடையாது 3 இருக்கிறதுல. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இப்போ 3 ஆயிடுச்சு, காமனாக எடுத்து எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ கீழே வந்து இப்போ 3 காமனாக ஆயிடுச்சு. மேலே வந்து என்னது 3x², அதே மாதிரி மைனஸ் இங்கேயும் 3 வந்து மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 3√2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, ஏன்னா 1ஆல் தானே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 × 1 1 ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னது கீழே டினாமினேட்டரில் 3 இருக்குல்ல, அது ஆப்போசிட் சைட் வரும்போது மல்டிப்ளிகேஷன்ஸில் வந்துடும். ஓகேவா? டிவைடில் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் ஆயிரும். ஸோ 0 × 3 0. இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். 3x² - 3√2x + 1. நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்க இடத்துல 0 இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்க இடத்துல 5. ஓகேவா? கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் பாருங்கள், x² - ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதை மறந்துடக்கூடாது. சம் ப்ராடக்ட், சம்னானது ஆட், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கும். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ்னு இதெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஜீரோஸ்ன்ட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அது உங்கள் விஷ். நெக்ஸ்ட்டு சம்க்கு போகலாமா? x² சம்மில் வந்து என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ 0 × x 0 தான், அது நம்ம எதுவும் அவசியம் கிடையாது. ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்கிற இடத்துல √5. ஸோ ப்ராடக்டில் √5 இருக்குது. ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. x² - 0 × x 0, அது போடணும் அவசியம் கிடையாது. ஸோ ப்ளஸ் √5 அப்படி எடுத்து எழுதிங்க. ஸோ உங்கள் ஆன்சர் என்னது, x² + √5. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம், 1,1. ஸோ ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே வந்து 1 தான், ஃப்ராக்ஷனில் எதுவுமே இல்லை. ஸோ ஈஸியாக எழுதிடலாம். ஃபார்முலா பாருங்கள், x² - ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல்ஸ் 0 போட்டாச்சா? x² - 1 × x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃப்ராக்ஷன் வராத வரைக்கும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா ஒன்றுது கீழே டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை மற்ற வேல்யூவால் மல்டிபிள் பண்ணிக்கணும், நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ப்ராப்ளம், -1/4, 1/4. கிவன் டேட்டா பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -1/4 அப்படி இருந்தாலும் ஓகே தான். சம் ஆஃப் ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ்ன்னு போட்டாலும் ஒன்று தான். ஆல்ஃபா நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து பாருங்கள், அதுவும் 1/4. பாசிட்டிவ் 1/4, நெகட்டிவ் 1/4. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஃபார்முலா என்னது, x² - ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். x² அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் -1/4 எழுதிக்கோங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஸோ -, ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1/4 ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் வந்து பாருங்கள் 1/4. எல்சிஎம் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், மற்ற ரெண்டுலேயுமே வந்துட்டு 4 காமன் ஃபேக்டராக இருக்குது, டினாமினேட்டர் இருக்குது. ஸோ x² இருக்க இடத்துல மட்டும் தான் இல்லை. ஸோ அங்கே வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும், டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணணும். அது இங்கே ஒரு மல்டிபிள் பை 4 பண்ணணும். கீழே மல்டிபிள் பை 4 பண்ணால் அது நியூமரேட்டர்லையும் அதே வேல்யூவால் மல்டிபிள் பண்ணணும். லைக் ஃப்ராக்ஷன்ஸ் மாதிரி கொண்டு வரணும். லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னானது டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி லைக் ஃப்ராக்ஷன்ஸ் பை கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது, x², 4x² - ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? கீழே வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கும், காமனாக இருக்கனால 4 வந்து ஒரு வாட்டிகள் தான் போதும், ஈக்குவல் டு 0. ஸோ ஃபைனல் என்ன பண்ணுங்கள், 0 × 4 டினாமினேட்டர் வந்து அந்த சைட் போயிடுச்சுன்னா என்னது 0 ஆயிரும். 0 × 4 0 ஆயிரும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் பாருங்கள், 4x² + x + 1 ஈக்குவல் டு 0. இதான் அவங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். 4,1 இதான் உங்கள் டேட்டா. கிவன் டேட்டா பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 4, ஆல்ஃபா பீட்டா வந்து 1ன்னு எடுத்துக்கணுமா? ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், x² - ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஃபைனலாக பாருங்கள், x² - 4x + 1 ஜஸ்ட்டு அப்ளை பண்ணாலே போதும், ஆன்சர் கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.